காடா இருக்கும். எங்களுடைய மக்கள் சார்பாகவும் முன்னோர்கள் சார்பாகவும் பெரிய நன்றி. எங்களுடைய முன்னோர்களுடைய மிக பெரிய வேண்டுதல். கோவிட் காலத்துல இந்த லிங்கம் இந்த இடத்துல இருந்து எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. நூற்றாண்டுகள் கழித்து அரியணை ஏறி இருக்கு. பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய ஒரு முயற்சி தான் இன்னைக்கு இவர் நமக்கு பின்னாடி இப்படி நிக்கிறாரு. இஞ்சிக்கே வாய்ப்பு இல்லை. அது நம்ம டிராக்டர் தான் நம்ம ஏற்றி நம்ம இதில் விரட்டுற மாதிரி டிராக்டர் தூக்குன மாதிரி
ஐயா தங்களுடைய பெயருங்கய்யா? மைனர் ஊராட்சி மன்ற தலைவர். முன்னாடி மைனர் ஊராட்சி மன்ற தலைவர். ஐயா, இதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம் வந்து தேங்கிய நீர்ல வந்து இருந்திருக்கும். ரொம்ப ஆண்டு பல நூற்றாண்டுகளாக இருந்தது. இப்ப அது மேல எழுந்திருச்சு. அதுல உங்களுக்கு இடம் வந்து சிங்க ஐயனார் சரிங்க இருந்தது. சரிங்க. அதை நாங்கள் பல முறை எடுத்து செய்யணும்னு நாங்கள் முயற்சி எடுத்தாலும் பல முறை அப்படியே இதாகிட்டே இருந்தது. இப்போ எங்களுடைய முயற்சி வந்து முயற்சி பண்ணோம்னா சரி, இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு சொன்ன பிறகு சிறப்பாக செஞ்சு இப்போ எல்லாம் சாமியை வச்சு வச்சு அதுக்கு இருக்கலாம். இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கிராமத்தின் சார்பாகவும் அந்த கோயிலுடைய பூசாரிகள் சார்பாகவும் நன்றிகள் தான் வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். மண்ணல்ல போனாலும் யாரு அல்ல போனாதான் அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா உங்களுடைய பெயருமா? என் பேரு தமிழ்செல்வி. தமிழ்செல்வி. அம்மா, இந்த இடத்த நீங்க எத்தனை ஆண்டு காலமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப இந்த இடத்த பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குமா? நாங்க வந்து ஒரு 40 வருஷமா இங்க எங்க குலதெய்வம் வந்து ஐயனார். ஐயனார். இங்க இருந்து ஐயனார் கோயிலுக்கு வருவோம். ஒரு நல்ல கருவ காடா இருக்கும். சாமி ஐயனார் அந்த பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த ஐயனார் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப சிவன் வந்து கிடைச்சது வந்து சும்மா சிம்பிளா வச்சு ஒரு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கருவக்காட்டிலே இடையில ஒரு இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு இருந்தோம் சிவனை மட்டும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்த பிறகு இது வந்து ஒரு சிறப்பா அதை பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் அந்த சாமியை வந்து நல்லா பண்ணி செஞ்சிருக்காங்க. இது வந்து எங்க ஊருக்கும் ரொம்ப பெருமை, எங்க மக்களுக்கும் நல்ல சிறப்பா இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் இந்த முன்னோர்கள் சார்பாகவும் பெரிய நன்றி. ஏன்னா முன்னோர்களுடைய கனவெல்லாம் இப்பதான் நிறைவேறி இருக்கதா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். ரொம்ப எங்களுக்கு சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த இடம் இப்ப நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எத்தனை ஆண்டுகளா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 65 வயசு ஆகுது. 60 வயசு முதல்ல 60 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தற்சமயம் எங்களுடைய முன்னோர்களுடைய மிக பெரிய வேண்டுதல் அனைவர் சார்பாக எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வந்துட்டாங்க. ஐயா நேத்து ஆயங்குடியிலயும் வந்தீங்க. ஐயா உங்க பேருங்கய்யா? நடராஜர். ஐயா பேர் வந்து நடராஜர். ஆயங்குடியில மிகப்பெரிய ஆயங்குடியில பண்ண திருப்பணிக்கு ஐயாவுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருந்தது.
இன்னைக்கு இங்கேயும் வந்துட்டீங்க, நல்லதுங்க. ஐயா இப்ப சாமியை பார்க்க எப்படி இருக்காரு? நல்லதுங்க, நல்லதுங்க. சரிங்க, கண்டேன். நல்லதுங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்தும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த திருப்பணி நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். திருப்பணின்றதை விட ஒரு திருவிழா நடக்குதுன்னே சொல்லலாம். ஹாய் ஹாய். அதான் இப்ப போறோம்ல, காலையில வருவான்ல, அப்ப வாங்கிக்குவோம். அப்ப வாங்கிக்குவோம்.
ஏன் இது நாம் மேடை ஏற்றுறோம்னா, கோவில்கள் நம்ம பழமையானது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளா கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் இது. சோழர் காலத்துல இந்த லிங்கம் இந்த இடத்துல இருந்து எத்தனையோ பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த லிங்கம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தகவலை வந்து அறியப்படாத ஆலயத்துல இந்த கிராமத்துல இருந்து சொன்ன அன்பு தம்பி சரவணன் கைக்கட்டுங்க. எல்லாத்துக்கும் சரவணனுக்கும் சரவணோட அனுப்பி கைக்கட்டுங்க. அடுத்ததாக அறியப்படாத ஆலயம் அவர்கள் கைக்கட்டுங்க. அறியப்படாத ஆலயம்னு இங்கெல்லாம் வந்து சிலம்பற்ற கோவில்கள் இருக்கின்றோ அதை வந்து நம்ம வலைகளின் வாயிலா சிவபத்திரத்தில் தெரிவித்து அந்த பணிக்கு உலகார பணி செய்கிறதுக்கு அவர் ஒரு முன்னோட்டமா இருக்காரு. அடுத்ததாக இவற்றுக்கெல்லாம் இணைப்பு பாடமாக இருந்த என்னுடைய அன்பு தம்பி ஆர்வல் தம்பி தமிழர் குலம் பிரபு இங்க இருக்காரு. உண்மையிலே இது எல்லாத்தையும் இணைக்கிற பாலமா திகழ்ந்த அவர் தான். அவருக்கு ஒரு கேட்கட்டுங்க. எல்லாம் அல்ல இந்த வெட்டிக்காடு சில்லத்தூரில் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணுக்கு அடியில் இருந்து இன்று இந்த இத்தனை கேரக்டர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து அந்த பகவானை வழிபட்டாதான் நான் வெளியில வருவாங்க. எத்தனையோ ஜென்மத்துக்கு அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி இறுதியின் அடிப்படையில் இந்த லிங்கம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த பகவான் அவர் சொன்ன மாதிரி 48 நாள் நேரம் அவர் 48 நாள் நீங்க பூஜை செய்யணும்னு நினைக்கிறப்ப ஒரு 10 பேரோ இருந்துச்சு நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு சொல்லி நினைச்சேன். உண்மையில யாரு செய்யறீங்க? வரிசை யாராவது செய்ய போறீங்க? கேட்குங்க. செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இல்லைன்னா செய்ய முடியும் எல்லாரும் கேட்குங்க. மகிழ்ச்சி ஐயா ஊர் தலைவர் இருக்காரு, முக்கியமான பொறுப்பாளர் இருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க நோட் எடுத்து வரிசையா போறதுக்குள்ள எல்லாரோட பேரையும் வரிசையா எழுதிருக்கேன். இதுலயே ஒரு 20 நாளைக்கு தேவையான திருப்பணி செய்யறவங்க நமக்கு எடுத்தாங்க. மற்றதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து சேர்த்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். சூப்பர். மீனாக்கா ஆல்பாஸ் பக்கத்துல இருக்க பிள்ளை பாஸ். சரி, புத்தகத்தை படிச்சிருவோமா? ஒரு 4-5 படிக்கிறேன். அடுத்து ஒரு பாட்டு. Papa, sini mau lihat. நள்ளிரவு மணி 12:30 ஆயிடுச்சு. இப்படி ஒரு அருமையான மக்கள் அலங்காரம் செய்து அதற்கு திருநாமலையால் இந்த பெயர் விட்டு இந்த பகவானை நம்மிடம் விட்டு சென்று நாம் 7 கருவியில் இந்த கர்மாவை கடந்து பரம்பரைக்கும் தேவையான அவர்களுக்கும் அறியப்படாத ஆலயம் அவர்களுக்கும் மற்றும் தமிழகம் அவர்களுக்கும் இந்த உலகான பகுதியில் இந்த திருப்பணி
திருப்பதி நன்றி தெரிவித்துக் கொண்டு உண்மையில் இது நமக்காக செய்து தந்த இங்கு உள்ள சிவாச்சாரியார் உண்மையின் வருவாயில் இந்த கோவிலுக்கு திருப்பதி துவங்க வேண்டும் என்ற ஒரு பாதம் வரைந்து ஒரு வேண்டுகோளை விடைபெறுகிறோம். சிவாய திருச்சி சம்பளம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் வெட்டிக்காட்டுல இருந்து சில்லாத்தூர் போற வழியில ஐயனார் கோயிலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தேங்கிய நீர்ல கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளா இருக்கும். பல நூற்றாண்டுகளா தேங்கிய நீர்ல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருந்திருக்கும். தம்பி தான் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அறியாத ஆலயங்கள் சகோதரருக்கு வந்து தகவலை தெரியப்படுத்தினாரு. நமக்கு அந்த தகவல் வந்துச்சு. நம்ம ராஜராஜ சோழனுடைய சதய விழா அன்னைக்கு நம்ம அந்த சிவலிங்கத்தை எடுத்து மேல வச்சிட்டோம். ஏன்னா தேங்கிய நீர்ல இருந்து கழிவு நீர்ல இருந்து ஒரு ஸ்மெல் அடிச்சிருச்சு. அதனால அதை எடுத்து நம்ம வெளியே வச்சிருந்தோம். இன்னைக்கு 22/12/2024 அன்னைக்கு கோவை அரண்பணி அறக்கட்டளை, கோச்சங்கனார் அறப்பணி, தமிழர் குலம், அறியாத ஆலயங்கள் மற்றும் இந்த ஊர் மக்களோட இணைந்து எல்லா சிவ மக்களோட இணைந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவலிங்கம் மேலே எழும்பிருக்கு. அரியணை ஏறி இருக்குன்னே சொல்லலாம். பல நூற்றாண்டுகள் கழித்து அரியணை ஏறி இருக்கு. இனிமே இந்த சிவலிங்கம் இந்த கழிவு நீருக்கோ இல்ல பிரதிஷ்டை அதாவது வழிபாடு இல்லாமலோ இருக்காது. நல்லபடியா பாத்துப்பாங்க இந்த பிள்ளைகள் தான். ஏன்னா இங்க நம்ம பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய ஒரு முயற்சி தான் இன்னைக்கு இவர் வந்து நமக்கு பின்னாடி இப்படி நிக்கிறாரு. கண்டிப்பா இது போல பல இடங்கள்ல இதே மாதிரி சிவலிங்க கழிவு நீர் தேங்கின இடத்துலயும் சரி, வெட்ட வெளியும் சரி பல இடங்கள்ல இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா கடந்து போகாம, தம்பியெல்லாம் கடந்து போகல, ஏதோ மனசுல பட்டு போன் பண்ணி சொல்லி இருக்காப்ல. இவர் எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு இவர் ஏறி இருக்காரு. தம்பி இப்ப எப்படி இருக்கு? நம்ம போன மாதம் 10ஆம் தேதி எடுத்து வச்ச இந்த இடம் வந்து காடு மாதிரி இருந்துச்சு. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சீமை கருவேலம் கொண்ட ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. இந்த இடம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் இருக்கிற இவங்களும் கோவை அரண்பணி அறக்கட்டளையும் கோச்சங்கனார் அரண்பணியும் அறியாத ஆலயங்கள் மற்றும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் தான். நிச்சயம் நல்லதே நடக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க தமிழ்.